சூத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்று தேவ செய்தியின் தலைப்பு, நீங்கள் சேதம் அடைவதில்லை. ஆம், நீங்கள் சேதம் அடைவதில்லை. காரணம், கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் சேதம் அடைவதில்லை. கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நாம் சேதம் அடைவதில்லை, சேதம் அடைய மாட்டோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சங்கீதம் 91:13 நான் வாசிக்கிறேன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், சகலத்தையும் மேற்கொள்வதற்கு ஜெயிக்க நமக்கு கர்த்தருடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், நமக்கு தோல்வி இல்லை. சகலத்தையும் மேற்கொள்வதற்கு ஜெயிக்க நமக்கு கர்த்தர் அவருடைய வல்லமையை, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நாம் சேதம் அடைய மாட்டோம். எந்த தீங்கும் நம்மை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்தாது. கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை நாம் துதிக்கும் போது நமக்கு சேதம் வராது. யோனா மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை துதித்தான். அவன் எந்த சேதமும் அவனுக்கு வராமல் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அதை நாம் யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்தான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. யோனா எந்த சேதமும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டான். ஆம், நாம் கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தருக்கு நாம் விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து கர்த்தரை நாம் ஆவியோடும் கருத்தோடும் பாடி துதிக்கும் போது கர்த்தர் நம்மை அவர் பாதுகாத்துக் கொள்வார். எந்த சேதமும் வராதபடி நம்மை அவர் பாதுகாத்துக் கொள்வார். யோனா அவன் செய்த தவறுதல் நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த சோதனை நெருக்க வந்தது. ஆனாலும் யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை துதித்தினாலே கர்த்தர் அவனுக்கு இரக்கம் காட்டி அவனை தப்புவித்தார். ஆம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் ஜீவிக்கும் போது, தவறுதல் செய்யும் போது நமக்கு சோதனைகள் வரும். ஆனாலும் அந்த சோதனையை ஜெயிக்க நாம் கர்த்தர் நமக்கு பலம் தந்திருக்கிறார். ஆம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நமக்கு சேதங்கள் வரும். கர்த்தர் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். அப்பொழுது நமக்கு சோதனைகள் வராது, எந்த சேதமும் வராது. யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் அவனுக்கு சோதனைகள் வந்தது. ஆனாலும் அவன் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டான். யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை துதித்தினாலே கர்த்தர் அவனுக்கு இரக்கம் காட்டினார், அவனை தப்புவித்தார். இந்த யோனாவை போல நமக்கும் சோதனை நெருக்கம் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நமக்கு எந்த சேதம் வராதபடி பார்த்துக் கொள்வார். நீங்கள் சேதம் அடைவதில்லை. கர்த்தர் நன்மையை தருவார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 118 5ஆம் வசனம் 6ஆம் வசனங்களை நாம் வாசிப்போம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆம், எந்த மனுஷனும் எந்த சத்துருவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் சேதம் அடைவதில்லை. கர்த்தர் உங்களை சேதப்படுத்த விட மாட்டார். காரணம், கர்த்தருடைய பிள்ளைகள் நாம். ஆகையால் கர்த்தர் நம்மை ஒரு காலமும் எந்த சேதம் வராதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் குடும்பம் சேதமடைவதில்லை. உங்கள் சபை சேதமடைவதில்லை. உங்கள் ஆடு மாடுகள் சேதமடைவதில்லை. உங்கள் வயல்கள் தோட்டங்கள் சேதமடைவதில்லை. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிற்கவும். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். ஆகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசு அடிக்கடி நமக்கு தண்ணீர் பாய்ச்சி நம்மை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அவர் காத்துக் கொள்வார் என்று நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமேன். அவர் அடிக்கடி நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிற, நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவரும் நம்மை சேதப்படுத்த முடியாது. வேதம் சொல்கிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 121 நாம் அதை பார்க்கலாம். ஆம், இரவும் பகலும் அவர் நமக்கு நீர்ப்பாய்ச்சி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் கற்பத்தின் கனி சேதம் அடைவதில்லை. அதை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். ஆம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அவரை எந்த விதமான சேதமும் அடையாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆம், உங்கள் கற்பத்தின் கனி சேதம் அடைவதில்லை. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். எந்த சேதம் வராதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் எல்லா சாபத்தையும் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன், ஆமேன். நிச்சயமாகவே என்று மறுபடியும் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இயேசுவும் அவருடைய சீசர்களும் படகில் கடலில் சென்று கொண்டிருக்கும் போது படகு அலையினால் மூடப்பட்டத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அப்பொழுது அவருடைய சீசர்கள் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோமே என்றார்கள். அப்பொழுது அவர், அப்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீசர்கள் எந்த சேதமும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டார்கள். காரணம், இயேசு
அவர்கள் மத்தியில் இருந்தார். இயேசு அவர்களோடு கூட இருந்தபடியால் எந்த சேதமும் வராதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். ஆம், இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எந்த சேதமும் வராது. கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு எந்த சேதமும் வராது. நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாகத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஆம், கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது அவர் நமது வலது பாகத்தில் அவர் வீற்றிருப்பார். எந்த சேதம் வராதபடி அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இந்த சீசர்கள் படகிலே இயேசு இருந்தார். ஆகையால் எந்த சேதம் வராதபடி அவரை பாதுகாத்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். நாம் ஒருவரும் சேதமடைவதில்லை. அதே நேரத்தில் இயேசு சீசர்களை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார். ஆக நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து எதற்கும் பயப்படாமல் இருப்போம். நமக்கு எந்த சேதமும் வராது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாமும் சபையை சேதப்படுத்தக்கூடாது. சபையை சிறு பிள்ளைகள் சுவர்களிலே, சபையிலே, ஆலயத்திலே சுவரில் பேனா வைத்து கிறுக்குது, ஸ்கெட்ச் பெண்ணை வைத்து சுவரில் எழுதுவது, இப்படியாக ஆலயத்தை சில பேர் அசிங்கப்படுத்துவார்கள், அசுத்தமாக வைப்பார்கள். சபையை ஆலயத்தை நாம் சேதப்படுத்தக்கூடாது. சபையை மிகவும் சுத்தமாக நாம் வைத்திருக்க வேண்டும். சபையில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர், ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர். ஆகையால் நாம் ஆலயத்தை நாம் மிகவும் சுத்தமாக, எந்த சேதமும் ஆலயத்துக்கு சபைக்கு வராதபடி நாம் ஆலயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வேதத்தை சேதப்படுத்தக்கூடாது. வேத புத்தகத்தை நாம் பைபிளை சேதப்படுத்தக்கூடாது. சில பேர் பைபிள் பேனா வைத்து கிறுக்குவதும், தேவையில்லாத வார்த்தையை எழுதுவது, படம் வரைவது, இவ்வாறாக வேத புத்தகத்தை சில குழந்தைகள் சேதப்படுத்துவார்கள். வேதத்தை நாம் சேதப்படுத்தக்கூடாது. வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. ஆம், ஆகையால் நாம் வேதத்தை நாம் பாதுகாப்போம். வேத வசனத்தின்படி நாம் நடப்போம். ஆலயத்தை பாதுகாப்போம். கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். சாத்ராக் மேசாக் ஆபத்துகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் எந்த விதமான சேதமும் வராதபடி அவரை பாதுகாத்துக் கொண்டார். அதே போல தானியேலை சிங்கக்கபியிலே போட்டார்கள். தானியேலுக்கு எந்த சேதமும் வரவில்லை. ஆம், எந்த சேதமும் நமக்கு வராது. நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட அவர் வருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் நாம் சேதம் அடைவதில்லை. நம்முடைய சபை சேதம் அடைவதில்லை. ஊழியம் சேதம் அடைவதில்லை. நம்மை யாரும் அசைக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வருகிறார். அவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். கர்த்தராமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வான். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார்,
சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மியான அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான நாளுக்காய், இந்த புதிய நாளுக்காய் நன்றியோடு போய் சோத்திருக்கிறோம் அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவே, நீ எங்களோடு கூட வருகிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமென் அப்பா. நாங்கள் அதை எதை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு எந்த சேதமும் வராது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எங்களை பாதுகாக்கிற ஒரு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆமென் அப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. சோத்திரம், சோத்திரம். உடைய வேத வார்த்தையின்படி ஆண்டவரே சோத்திரம் அப்பா. பகலிலே அடைய வெயிலாயிரம், இரவிலே அடைய நிலவாயிரம் எங்களை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்தாது. ஆமென். காரணம் அப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஆண்டவரே சோத்திரம். எங்களுக்கு எந்த சேதம் வராதபடி நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்மாவுக்கு எந்த சேதமும் வரக்கூடாதப்பா. அல்லேலூயா. எங்களை ஆத்மாவை ஆண்டவரே நீங்கள் எங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பாவம் எங்களை ஆத்மாவை அண்டி கொள்ளாதபடி ஆண்டவரே சோத்திரம் அப்பா. எந்த சேதம் வராதபடி ஆண்டவரே நீங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரை எனது வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நீரேன் என்னோடு கூட இருக்கிறபடியால் ஆண்டவரே எங்களுக்கு எந்த சேதம் வராதபடி ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வேன் ஆண்டவரே. சோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி நீர் ஆவிக்குரிய காரியத்திலும் பூமிக்குரிய காரியத்திலும் எட்டிப்பான நன்மையினால் எங்களை முடிசூட்டி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம். எல்லாவற்றையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்திடும். இயேசு நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.